பயங்கரமான சபதம். அதுவும் பார்த்திபன் செய்தது. பகவான் செய்ததாகவே இருக்கட்டும். கௌரவர் தோளிலே பராக்கிரமம் இருக்கும் வரையில் நாம் ஏன் கலங்க வேண்டும்? சபாஷ். கர்ணனிடம் வீரத்திற்கு என்றுமே குறைச்சல் இல்லை. பேச்சளவு. கர்ணா, மறந்து விடாதே, மகனை இழந்த மகத்தான உணர்ச்சியில் சபதம் செய்திருக்கிறான் அர்ஜுனன். நாளைய போருக்கு மகேஸ்வரனை வந்தாலும் சரி, அவனை ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியவில்லை என்றால் போரிட்டே சாவோம். நாம் சாவதற்காக சண்டை ஆரம்பிக்கவில்லையே கர்ணா. சரி சரி, நீங்கள் தர்க்கம் பேசிக் கொண்டே இருங்கள். நாளை என் தலை போகட்டும். ஜெயத்ரதா, பயப்படாதே. சகுனியின் மூளை இருக்கு வரையில் உனக்கு பயமே வேண்டாம். என்ன மாமா உங்கள் வழி? எப்போதும் போல் குறுக்கு வழிதான். நாளை மாலை வரை ஜெயத்ரதனை பத்திரமான ஓர் இடத்தில் ஒளித்து வைத்து விடுகிறோம். அர்ஜுனனும் அந்த பைத்தியக்கார பரந்தாமனும் ஜெயத்ரதனை தேடி யுத்த களத்தை அழுதுகிறார்கள். சூரியனும் அஸ்தமித்து விடுகிறார். அடுத்த வினாடி தனத்தையே தற்கொலை செய்து கொள்கிறார். பிறகு பாண்டவர் குலமும். அண்ணா, ஜெயத்ரதன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். என்ன பாடுபடுத்துகிறேன். பதறாதே அர்ஜுனா, முதலில் அவன் கிடைக்கட்டும். மாமா, மண்டை போய் விடாதே மாமா. உன் மண்டை அல்ல ஜெயத்ரதா, அந்த மடையர்களின் மண்டைகள் ஒவ்வொன்றாக உருளப் போகிறது. பொறுத்துப்பார். அப்போது நான் தைரியமாக இங்கே இரு. தனஞ்சயன் தவம் செய்தாலும் இங்கே வர முடியாது. பரந்தாமா, போர் முனையில் ஜெயத்ரதன் எந்த பகுதியில் இருப்பான்? போய் பார்த்தால் தானே தெரியும். கண்டிப்பா ஜெயத்ரதனை நாம் கண்டுவிட்டால் அடுத்த வினாடி அவன் தலை தரையிலே உருளும். ஐயோ, செய்து விடாது. எப்படி? ஏன் பரந்தாமா? ஜெயத்ரதனை கொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவன் தலையை கீழே விரட்டி விடாது என்று சொல்லுகிறேன். அவன் தந்தை சிந்துவதை பெரும் யாகம் செய்கிறான். இறந்த மகனின் சிரத்தை எவன் கீழே போடுகிறானோ அவன் சிரம் சுக்கு நூறாக வெடிக்க வேண்டும் என்று. எனவே உன் அம்பு ஜெயத்ரதனின் தலையை அவன் தந்தையின் கையில் சேர்க்க வேண்டும். அப்படி செய்தால் சிந்துவதையின் சிரம் சிதறி போகும். அதாவது ஒரே அம்பில் இரு உயிர்கள். சாதாரணமான காரியம். ஆனால் ஜெயத்ரதன். அவசரப்படாதே, வா தேடி பார்க்கலாம். பரந்தாமா, பகல் முடிய போகிறது, அந்த படுபாவி இன்னும் காணவில்லையே. அதற்குள் என்ன அவசரம்? இன்னும் கொஞ்சம் தேடுவோம். பிற்பகலும் ஆகிவிட்டதே. அஸ்தமனமாகவில்லையே. விளையாட வேண்டாம் கண்ணா, அடுத்தாற்போல் அஸ்தமனம் வந்துவிடும். அதற்குள் அவன் அகப்படாவிட்டால் அடுத்தது அக்னி குண்டம் தானே. அதற்கு நான் ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லவா? அர்ஜுனா, இது மாற்ற முடியாத தீர்மானம். பகவானே, உன் அருளா அந்த ஜெயத்ரதன் கிடைக்காமலே போக வேண்டும். இது என்ன பிரார்த்தனை வத்சலா? என் சுவாமியோடு நானும் போய் சேரலாம் அல்லவா? அண்ணா, ரொம்பவும் சோதிக்காதே. ஜெயத்ரதன் கிடைக்க மாட்டான் என்றால் இப்போதே சொல்லிவிடு. அதோ அஸ்தமித்தான் ஆதவன். பலித்தது மாமாவின் மகத்தான யோசனை. அஸ்தமித்து விட்டது கண்ணா, என் வாழ்வும் அஸ்தமித்து விட்டது. அக்னிகுண்டத்திற்கு செலுத்து ரதத்தை. அர்ஜுனா, நான் சாவதை தடுக்க இனி எவருக்கும் அதிகாரம் கிடையாது. போகட்டும் ரதம்.
சுபத்ரா, அழும் சமயமல்ல இது. ஒரே வினாடி அக்னி, அதிலே நம் தேகம் சாம்பலாவதற்கு முன் சொர்க்கத்திலே மைந்தனை கண்டு மகிழும் நமது ஆவி. கலங்காது, வா. காண்டீபன் சொல்லுகிறான், கலங்காதே. போ சுபத்ரா. வத்சலா, நீ? உங்களோடு வருகிறேன், என் சுவாமி இருக்கும் இடத்திற்கு. வத்சலா, தடுக்காதே பார்த்திவா. அபிமன்யு உங்களுக்கு மைந்தன் என்றால் அவளுக்கு மணவாளன். நடக்கட்டும். கர்ணா, 1000 அம்புகளை செலவு செய்து ஒருவரை கொல்லுகிறாய். நான் ஒரே யோசனையில் பாண்டவர் குலத்தையே அழித்து விட்டேன், பார்த்தாயா? மாமா, வேண்டுமானால் பாருங்கள். சகுனி என்றாலே இனிமேல் சரித்திரத்தில் ஒரு தனி இடம். ஒரு வேண்டுகோள், காண்டீபன் தம்பதிகள் தீயில் விடும் காட்சி நான் கண்டு ரசிக்க வேண்டும். கட்டாயம் செய்வோம். அண்ணா, கிடைத்தானா ஜெயத்ரதன்? இல்லை, அர்ஜுன் அண்ணா அக்னி பிரவேசத்திற்கு தயாராகிவிட்டார். அர்ஜுனா, கண்டிப்பா அது தவறு. வில்விஜயனாக வாழ்ந்தவன் வில்விஜயனாகவே மடிய வேண்டும். காண்டீபத்தை கையில் எடுத்துக்கொள். ஜெயத்ரதா, பார், நன்றாக பார்த்து சந்தோஷப்படு. மாமா, பயம் ஒன்றும் இல்லையே மாமா. பயமா? மாமா இருக்கும் போதா பயம்? அதுவும் சூரியன் அஸ்தமித்த பிற்பாடா? அர்ஜுனா, நில். முடிவு இதுதானா? வேடிக்கை வேண்டாம் கண்ணா. வேடிக்கை இல்லை, வேண்டுகோள் ஒன்று. அர்ஜுனா, காண்டீபம் கையிலேந்தி அதிலே நான் ஏற்றி நானிலே அம்பு தொடுத்து, ஆஹா, ஒரு முறை அந்த ஆனந்த காட்சி நான் காண வேண்டும். காண்டிபா, இங்கே வீரன் தொடுத்தகனை வேலில் போகலாமா கண்ணா? யார் சொன்னது அப்படி? பார், அதோ சூரியன். மாமா, சூரியன்! இதோ ஜெயத்ரதன். மறந்து விடாதே, அவன் தனி போக வேண்டிய இடம்.